நான் ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்சு அவர் நெகிழு. ஆனாலும் அந்த நிமிஷத்துல கொஞ்சம் கூட தன்னுடைய அடக்கத்தையோ தன்னுடைய பண்பையோ மிஸ் பண்ணாம கேமை முடிச்சிட்டு காயின்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு சேரையும் சரி பண்ணி வச்சுட்டு வெளியில வந்துட்டு சூப்பர். அதுதான் சென்னை பசங்க இல்ல, எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணாலும் அப்படியே அமைதியா இருக்கிறது, வெளில காமிச்சிக்காம இருக்கிறது. சோ ப்ரௌட் முகேஷ். அண்ட் இங்க இருந்து போறோம், ஒரு இன்டர்நேஷனல் கேம் போறோம். அங்க போய் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேட்ச் பண்ணும்போது அங்க பிரஸ் மீட் பண்ண வேண்டியது இருக்கும், பெரிய பெரிய பிளேயர்ஸ் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா அந்த இடத்துல எல்லாம் நம்ம கான்பிடண்டா இருக்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய விஷயம். அப்ப குகேஷ் சொன்ன ஆன்சர்ஸ் ஆகட்டும், the way he expressed himself, I felt so proud. In fact, நான் இத கொடுக்கறத எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. I'm wishing him all the best. இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணணும் and keep inspiring people and keep giving your words of wisdom. I think it really make a huge inspiration among all the children. Thank you Gukesh. And கலாட்டாக்கு முக்கியமா இங்க கூட்டிட்டு வந்து குகேஷ எங்க கிட்ட நிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. I'm a huge fan. கைதி நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். Thank you so much. And Amaran is an amazing movie. So I'd like to thank you also sir for being here. I'd like to thank all the dignitaries. I'm very happy that my parents, அப்பா அம்மா இங்க இருக்கிறதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்ரீராம் சார் இங்க இருக்கிறதுல வேலம்மாள் ரெப்ரசென்ட் பண்ணி ஐ எம் வெரி ஹாப்பி. சியா உங்களை எல்லாரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த அச்சீவ்மெண்ட் எனக்கு ஒரு ஸ்பெஷலான அச்சீவ்மெண்ட். அதுவும் இல்லாம இது இந்தியன் செஸ்ஸையும் மாத்தோன்னு நான் நம்புறேன். இன்னும் நிறைய சப்போர்ட் பை கவர்மெண்ட், பை ஸ்பான்சர்ஸ், செஸ் இன்னும் பாப்புலர் ஆன நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. லவ்லி குகேஷ், இது இப்போ 18 வயசுல நீங்க இப்போ வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டீங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இதுக்கு நடுவுல கைதி இத்தனை வாட்டி பார்த்திருக்கேன், அமரன் நான் பார்த்தேன். இதுக்கெல்லாம் எங்க உங்களுக்கு அந்த டைம் எல்லாம் இருந்திருக்கு? இதெல்லாம் நீங்க நிஜமா பண்ணிருக்கீங்களா? படம் பார்க்க உங்களுக்கு நேரம் இருக்கா? பாப்பீங்களா படம்? நான் லாக்டவுன்ல லைக் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு 2-3 படம் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு படம் அவ்வளோ பாக்குறது கிடையாது அதுக்கப்புறமா. பட் ஏதாவது லைக் புது மூவிஸ் வந்தா I keep myself up to date. So அது உங்க மம்மி அண்ட் டாடிக்கு எங்களோட ஃபுல் லவ். ஓகேங்களா? இதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் மேல இருந்து இந்த பஞ்சி ஜம்பிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணீங்க. அவன் பஞ்சி ஜம்பிங் பண்ணும் போது நெஞ்செல்லாம் அப்படியே புடிச்சுக்கிட்டு கதற விட்டு இப்படி குதிப்பாங்க. ஒரு சவுண்டும் இல்லாம ஓம் சாந்தி டிஸ்கோ சாந்தின்னு கீழே விழுந்து I am the world champion கத்துறீங்களே, எப்படி பிரதர்? ஆக்சுவலா அங்க நான் குதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் ஹைட்ஸ். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக என்னோட ட்ரெயினர் கைவஸ்கியோட நான் மேட்ச் அப்பவே நான் ஒரு டீல் போட்டிருந்தேன். லைக் அவர் சொன்னார், இந்த மேட்ச் நீ வின் பண்ணேன்னா நான் அந்த பஞ்சி ஜம்பிங் குதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. சரி நானும் நீங்கள் குதிக்கிறீங்களா, நானும் ட்ரை பண்ணுறேன்னு நான் அப்போ தெரியாமல் சொல்லிட்டேன். அதனால மேட்ச் வின் பண்ண அப்புறமா ஃபர்ஸ்ட் வேலையாக நாங்கள் அங்கே போய் நின்றோம் தான் யோசிச்சேன், ஏன்டா இதெல்லாம் பண்ணுறோன்னு.